ரூ. 60,00,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 பிஹெச்கே ஹவுஸ் வந்து ஹவுஸோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, 1350 சதுரடி. இடத்தோட அளவு 1150. சவுத் ஃபேசிங்ல இருக்கிற பிளாட்டு. ரூ. 60,00,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட் சொல்றாங்க. தென்றல் நகர். இது கார் பார்க்கிங்கு. ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பரா பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில்லு, சிசிடிவி ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேஃப்டி கிரில் குடுத்துருக்காங்க. ஸோ பிராண்டடு ஸ்விட்சஸு, பிராண்டட் லைட்டு இதெல்லாமே குடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் எவ்வளோ பிரீமியமா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ நல்ல ஒரு சூப்பரா ஃபினிஷிங் பண்ணியிருக்கிற ஒரு ஹவுஸ் தான். டீக்வுட் டோர் தான். அதோட டிசைன் பாருங்களேன், சூப்பரா இருக்கும். சரிங்களா? இது சேஃப்டி கிரில்லோட பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள பார்க்கலாம். ஸோ ஹைஃபையான ஒரு டிசைன்ஸ் தான். ஸோ லெஃப்ட்ல இருக்கிறது 2மே பெட்ரூமுங்க. வித் அட்டாச் பாத்ரூம். ப்ளஸ் பக்கத்துல இருக்கிறது பூஜை ரூமு. அதுக்குன்னு டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜன்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்குமே சேஃப்டி கிரில்ஸு இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் குடுத்துருக்காங்க. ஸோ டோர் வந்து டீசென்ட்டான ஒரு டிசைன்ல குடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு மேல காட்டுறேன். லைட் செட்டிங்கோட காட்டுறேன். டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் ஒயிட்டு. எல்லாமே பிராண்டட் தான். ஸோ ஃபால்ஸ் சீலிங் பார்த்தீங்கன்னாக்கா, லைட் பாருங்க. நெக்ஸ்ட் கிச்சன் பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே ஸ்டோரேஜ் ஏரியா குடுத்துருக்காங்க. வெளியில அவுட்டர்ல. இது பேக் சைட் டோரு. போர் வந்து 290 அடி போர் குடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் ஏரியாவும் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. டோரு ஒர்க்ஸ் எல்லாமே கப்போர்ட் ஒர்க்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிச்சன்ல. எல்லா ப்ரொவிஷன்ஸுமே குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஏரியாங்க குடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜஸ் நெறைய இருக்கு. டைல்ஸ் ஒர்க்கோட ஃபினிஷ் பண்ணி பக்காவா இருக்கு. பேட்டரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. எல்லாமே பிராண்டடான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வித் சேஃப்டி கிரில். ஒரு ஆள் நடந்து போறதுக்கு உங்களுக்கு கேப் விட்டுருக்காங்க. ஸோ அங்கேயுமே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டேப் வச்சிருக்காங்க. ஸோ வாங்க மறுபடியும் உள்ள பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெட்ரூமுங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். ஸோ வால் பெயிண்டிங்லாம் பக்காவா பண்ணி, ஸ்டோரேஜ் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கப்போர்ட் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணியே குடுக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வரும் உங்களுக்கே தெரியும். ஸோ லைட் செட்டிங்லாம் நல்லா பிரீமியம் லுக்ல குடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சுல ஒரு ஹோட்டல் செட்டப்ல இருக்கிற லைட்ஸா வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடுத்துருக்காங்க. நம்ம பிராண்டட் சுவிட்சஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாத்ரூம் பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் டாய்லெட் தாங்க இது. சரிங்களா? அவங்க உள்ள பார்க்கலாம். எல்லாமே ஃபினிஷிங் பக்காவா பண்ணியிருக்காங்கங்க. ஒரு டோர் கலர்லேருந்து, டைல்ஸ் கலர்லேருந்து, ஃப்ரண்ட் டோர்லேருந்து, ரூமோட பெட்ரூம் டோர்லேருந்து, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா ஃபினிஷ்ல இருக்கிற ஒரு ஹவுஸ் தான். பாத்ரூம்லாம் பார்த்தீங்க அப்டின்னாக்கா, பக்காவா சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே எல்இடி பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரோடு வந்து 20 அடி ரோடு. ஃபுல்லா வீடுங்க பக்கத்துல இருக்கு. இந்த வீடு எங்க இருக்கு அப்டின்னாக்கா, நம்ம மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நம்ப எம்சி ரோடு, எல்ஐசி காலனி வழியாவும் இந்த வீட்டுக்கு வரலாம். இதுக்கு மொத்தம் 3 ரூட் இருக்கு. ஜேஜே நகர் வழியாவும் வரலாம். அப்புறம் சீனிவாசபுரத்துலேருந்து வரலாம். மேம்பாலத்து வழியாவும் வரலாம். இதுக்கு அவ்வளோ ரூட்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு மானஜிப்பட்டி வழியாவும் வரலாம். ஸோ எல்ஐசி காலனி பக்கத்துல நம்ப ரயில்வே ட்ராக்கோட உள்ள போனோம் அப்டின்னாக்கா இருக்கு. தென்றல் நகர்ன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா தான் இது. ஸோ நேர்ல வாங்க, ரேட் பேசிக்கலாம். ரூ. 60,00,000 சொல்றாங்க. கம்மி பண்ணி பேசிக்கலாம்.